ஹலோ பேக்கர்ஸ், இன்றைக்கி நம்ம கிட்ஸில் இருந்து பெரியவங்க வர எல்லாருக்கும் ஃபேவரட்டான ஜீரா பிஸ்கெட் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போமா? வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு 50 கிராம் பட்டர் எடுத்துக்கோங்க. அது கூடவே ஐசிங் சுகர் 20 கிராம் எடுத்துக்கலாம். அது நல்லா க்ரீமியாக வர வரைக்கும் பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு க்ரீமியாக வரணும், அது வரையும் பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது கூடவே சால்ட் ஒரு பிஞ்ச் ஆட் பண்ணிக்கோங்க. இதையும் நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மைதா 100 கிராம் ஆட் பண்ணிக்கோங்க. மைதா நல்லா சலிச்சு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு அளவு கையில் பிசைஞ்சிட்டு அது கூடவே மில்க் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. நான் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவைக்கேற்ப மில்க் ஆட் பண்ணிக்கோங்க. மில்க் ஆட் பண்ணாதாங்க நம்ம மாவு சாஃப்டாக கொண்டு வர முடியும். அப்போ தான் நம்மளோட பிஸ்கெட்ஸ் நல்லா கிறிஸ்பியாகவும் கிடைக்கும் நமக்கு. இப்போ நம்ம நல்லா சாஃப்டாக டோ பிசைஞ்சிட்டோம். இதை பட்டர் ஷீட்டில் வச்சு நல்லா ரேப் பண்ணி ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் நேரம் 20 மினிட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. பட்டர் ஷீட்டில் வச்சு லைட்டாக பரத்திட்டு ஜீரா ஆட் பண்ணிக்கலாம். ஜீராவை நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நல்லா பரத்தி உங்களுக்கு ஏற்ற ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா பரத்தியாச்சு. என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இப்போ ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை ட்ரேயில் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இப்போது ப்ரீஹீட்டட் ஓவனில் 180 டிகிரி செல்சியஸில் 30 மினிட்ஸ் வச்சுக்கோங்க. நம்ம ஜீரா பிஸ்கெட் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக க்ரன்ச்சியாக வந்திருக்குன்னு. இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு ரெசிபியில் சந்திக்கலாம். பாய் பேக்கர்ஸ்.